மன்னார் மாவட்ட அதிபர் அவர்களே, உங்கள் கவனத்துக்காக இந்த காணொளியை கொண்டு வருகின்றோம். அதேபோன்று மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் அனைவருக்குமான காணொளியாகவும், கிராம சேவகர்கள் அனைவருக்குமான காணொளியாகவும் தான் இந்த காணொளி அமைகின்றது. தயவு செய்து பக்கத்தில் ஒரு காணொளி இணைக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் மன்னார் மாவட்டத்திலிருந்து தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இந்த காணொளியை பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். கட்டாயமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கோரிக்கை விடுக்கின்றோம். இப்பொழுது காணொளியை பார்க்கலாம், வாருங்கள். இதான அந்த சஜித் அரசாங்கத்தில் இருக்கும்போது எங்களுக்கு தந்த 5 லட்ச ரூபா வீடு, சரியா? இந்த வீட்டை காட்டித்தான் பாருங்க, அத்திமரம் மட்டத்துக்கு தண்ணி வந்திருக்கு. அத்திமரத்துக்கு கீழேத்தானே உள்தளம். அதில் இந்தளவுக்கு அத்திமரத்துக்கு தண்ணி வந்தால் உள்ளுக்க வருமா வராதா? உள்ளுக்க தண்ணி வந்துச்சு. நாங்கள் பெரிய ஆக்க இருக்கனால சமாளிச்சிட்டோம். சின்ன பிள்ளையெல்லாம் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு தான் விட்டோம். எனக்கு 3 சின்ன பிள்ளைங்க இருக்குது. 2 வயசுலலாம் பபா இருக்குது. வீட்டுக்குள்ளே பாருங்கள், ஃபுல்லாக ரெட்டு தான். ஃபுல்லாக எல்லா இடமுமே ரெட்டு தான். கீழே ரெட்டு பிரித்து தான் இருக்கும். இந்த ரூமு, அந்த ரூமு, இதை பாருங்கள். இந்த ரூமு எல்லாமே ரெட்டு தான். என்னடா இவன் தளத்தை போட்டு வச்சுக்கிட்டு ரெட்டுன்னு சொல்லாதீங்க. ஃபுல்லாக மண் தான். ஃபுல்லாக கொங்குரீட்டும் போடலை, ஒன்றும் போடலை. போன கிழமையே பாம்பு இதுக்குள்ள இப்படியான இடத்துல தான் இருக்கும். மழை பெஞ்சுன்னு இந்த வெளியால் தண்ணி செவுத்தால் வருது. செவ்வறு ஊறி பிள்ளைங்களை அங்கே அனுப்பிட்டு நானும் மனசையும் தான் இங்கே இருந்தோம். அப்போ நாங்கள் இதை காட்டி தான் நாங்கள் ஜிஎஸ்ட்டை கதைச்சி கேட்க, இவர் நீங்கள் கட்டடத்தில் இருக்கலையாம், அதனால் எங்களுக்கு நிவாரணம் இல்லையாம் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இதெல்லாம் குசினி நிலைமையில் பாருங்கள். இது பின்னுக்கு சுற்றி வர தண்ணி தான். டொய்லெட்டுக்கா எங்கேயுமா ஒன்றுக்கும் போயிடாது. அப்போ இந்த நிலைமையை மேலே பாரு, கூரையும் அரைவாசி தான் இருக்குது எங்களுக்கு. இந்த நிலைமையை நாங்கள் சொல்லி கேட்டால் ஜிஎஸ் அவருக்கு அதெல்லாம் தெரியாதான். எங்களுக்கு கட்டடத்தில் இருந்தால் மட்டும்தான் நிவாரண சாமான் தருவாராம் அப்படின்னு நாங்கள் போய் கேட்க எங்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. குசினிக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சான்னு கேட்காரு. இங்கே எல்லாம் தண்ணி தானே. இல்லைங்க பாருங்கள், எல்லாம் தண்ணி வந்த இடங்கள் தான். தண்ணி எல்லாம் ஊறி இருக்க இடம் தான். எங்கேன்னு கேட்டால் எங்கேத்தை காட்டுறது தண்ணி? எல்லா இடமே தண்ணி தான். நாங்கள் எங்களோட நிலைமையை சொல்லி கேட்க அவர், நான் பார்க்கல, நீங்கள் அவரை கூப்பிட்டோம் பார்க்க சொல்லி. அப்படியெல்லாம் அவருக்கு பார்க்குறதுக்கு ரூல்ஸ் இல்லையா? எல்லா வீட்டையும் போய் பார்க்க இல்லாதாமா. அதோட நீங்கள் கட்டடத்தில் இருந்திருக்கலாம் தானே அப்படின்னு சொல்கிறானே. இவ்வளோ மண்ணுன்னு, கொங்குரீட் இல்லை, மண். இந்த மண்ணில் தான் நாங்கள் இருக்கோம். இந்த கேஸ் இருக்கனால சமைச்சி சாப்பிட்டுருக்குறோம். பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளை 2 வயசில் பிள்ளை பபா இருக்குது. அது இன்னொரு வீட்டில் இருக்குது. இப்படியான நிலைமையை நாங்கள் சொல்லி ஜிஎஸ்ட்டை கேட்டால் ஜிஎஸ் எங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் கட்டடத்தில் இருந்திருக்கலாம் தானே, அப்போ தான் நான் பதிஞ்சிருப்பேன் அப்படின்னு. போன வருஷம் இதுக்கு முன்னுக்கு வந்த மலைக்கு கட்டடத்தில் தான் போய் இருந்தோம். அங்கே எல்லா குடும்பமும் நிறைஞ்சி நோய் வர வலிக்கிட்டு, அதனால் துப்புரவு அதனாலன்னு நாங்கள் இந்த வருஷம் போகாதுக்காக நாங்கள் போய் இப்படி உதவி கேட்க, சாப்பிட்றதுக்கு கூட மழை வேலை காற்று கடல் தொழில் தான் நான் செய்கிறேன். மழையும் கடலோடு போயிட்டேன்ற வேலை. அதுக்கும் நான் வீட்டை சொன்னேன். இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, அது இன்னொரு ஆளுக்கிட்ட தான் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. இப்போ அந்த வலையை வச்சு தான் நாங்கள் உழைச்சி சாப்பிடணும். அந்த வலையும் போயிட்டு தார நிவாரணத்தை சரி கொஞ்சம் கேட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. அது எங்களால் தர முடியாது. ஜிஎஸ் சொல்கிற வார்த்தை, கட்டடத்துக்கு இருந்திருக்கலாம் தானே நீங்கள் அப்படின்னு. இந்த கட்டடம்னே அதில் 30 அடி கட்டடத்தில் 27 குடும்பம் இருந்தாங்களாம். நாங்களும் போய் அந்த கட்டடத்தில் இருக்க இயலுமா? நாங்கள் ஜிஎஸ் இப்படித்தான் பிரச்சனை. எங்களை வலையும் கடலில் போயிடுச்சு, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பதிங்க, தார சாமானை தாங்கன்னு போய் கேட்டோம். கேட்டதுக்கு ஜிஎஸ் சொல்கிறாரு, நாங்கள் பார்க்க இல்லாது, நீங்கள் கட்டடத்தில் இருந்து தான் நாங்கள் பதிஞ்சிருப்போம் தானே அப்படின்னு கதை சொல்கிறாருண்ணே. இதுக்கு உங்களால் என்ன முடிவு எடுக்க இயலும்? நாங்கள் போய் கேட்டதுக்கு எங்களுக்கு இந்த சொல்கிற வார்த்தை இதுதான். பாருங்கள், ரூம் ஃபுல்லாக 2 ரூமும் ஒரு ஹோலும் எல்லாமே ஃபுல்லாக ரெட்டு. சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மலையில் தான் படுத்து எழும்புகிறோம்.
அந்த வீடு 5 லட்ச ரூபா வீடு அந்த காசும் ஒழுங்காக தரல, வீடும் ஒழுங்காக இல்லை, எல்லாம் திறந்த மேனிக்கு இருக்குது. இந்த நிலைமையை சொல்லி நாங்கள் ஜிஎஸ்ட்டை கேட்டால் ஜிஎஸ் எங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இப்படி நாங்கள் மட்டும் இல்லைண்ணே, நிறைய பேர்த்துக்கு இப்படி நடந்துருக்கு. ஊரில் தண்ணி இல்லாத ஆட்களுக்கெல்லாம் ஜிஎஸ் பறிஞ்சு கொடுத்துருக்காரு. நேரடியாக வாங்க நாங்கள் காட்டுறோம், அதான் சொல்கிறோம். எங்களுக்கு ஏன் பதியலை, நாங்கள் நிலைமையை சொல்லி கேட்டோம். வளவு ஃபுல்லாக தண்ணி, ஐயா வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி வந்து ரெட்டை போட்டு தான் இருக்கோம், வந்து பாருங்கன்னு சொல்கிறோம். எனக்கு பார்க்க ரோல்ஸ் இல்லை அப்படின்னாரு. எனக்கு எதாக இருந்தாலும் கட்டடத்தில் இருந்த ஆட்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. முன்னுரிமை கொடுங்க, மற்றவண்ட நிலைமையும் கொஞ்சம் வந்து பாருங்கள் மனிதாப அடிப்படையில். அதைத்தான் நாங்கள் வந்து 5 வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்கோம். அந்த 7 வருஷம் அந்த வீடு தந்து அரசாங்கம் அந்த காசும் தரல, வீடும் இப்படியே தான் கிடக்கு. நாங்கள் என்ன அன்னன்னைக்கு அன்றாடம் உழைச்சி தான் சாப்பிட்டுருக்கோம். இப்போ சாப்பாட்டுக்கு இந்த வலை போனதுலேருந்து வேலைக்கும் போனதுலையா சாப்பாட்டுக்கே பெரும் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரே ஒருக்கா நிவாரணம் கொடுத்தாங்கன்னா 5 கிலோ அரிசியும் சீனியும் பார்ப்போம். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச சாமான். இவ்வளோ நாளுக்கு கொடுத்த சாமான்ல இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சாமான். இதுதான் எங்கள் வீடு. நான் மேலே பாருங்கள், மோடு கட்டாத வீடு, வயரிங் இல்லாத வீடு. இதில் தான் அந்த சின்ன 2 வயசு பபாவை வச்சுக்கிட்டு இருக்கோம். மலைக்கு துவானம்லாம் உள்ள என்னென்ன நாங்கள் சமாளித்து போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் தரதை நம்ம ஜிஎஸ்கிட்ட போயிட்டு நிலைமையை சொல்லி கேட்டாலும் தரமாட்டேங்கிறாரு. இந்த பாருங்கள், வளவு ஃபுல்லாக தண்ணி தான், இந்த இங்கிட்டும் தண்ணி, வீடும் ஒட்டை வீடுன்னு தான் சொல்லலாம். அதில் தான் சமாளித்து போகிறோம். ஏதாவது பார்த்துக்கிட்டு எங்களுக்கும் ஜிஎஸ் நிலைமையில் வீடுகளுக்கு போய் பார்க்க சொல்லுங்கள், பார்த்து இல்லாத ஆட்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். அதான் யாருக்கு போகணுமோ அவங்கவுங்களுக்கு போகணும். நாங்கள் மட்டும் இப்போ எனக்காக நான் எந்த நிலைமைக்காக நான் கதைக்கல, என்னைய மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஜிஎஸ் இந்த இது பாகுபாடு பார்க்காம நிலைமையை பார்த்து கொடுக்க சொல்லுங்க ஐயா. இந்த காணொளியை பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு அநீதி இழைக்கப்பட்ட காணொளியாகத்தான் இருக்கின்றது. இந்த வெள்ள நிவாரணத் தொகை கொடுக்கப்படாமை குறித்து தான் இந்த காணொளி வழியாகி இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு இந்த வெள்ள நிவாரணத் தொகை கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த வெள்ள நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்ட இந்த கிராம சேவகர் என்ன செய்ய போகின்றார்? கடந்த காலங்களில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றிருந்தது. அதே போன்று இவர் ஊழலோடு சம்பந்தப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏன் கொடுக்கப்படவில்லை அந்த குடும்பத்திற்கு? இந்த குடும்பம் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட குடும்பங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றது. பாவிக்கப்பட்டான் கட்டி குடியிருப்பு பகுதியில் இந்த மக்களின் நிலைதான் இந்த உதாரணம். தயவு செய்து எங்களுடைய மன்னார் மாவட்ட அதிபர் அவர்களே, இந்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டு இந்த மக்களுக்கான தொகையினை அதிவிரைவாக பெற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். உண்மையாகவே இந்த காணொளியை நீங்கள் பார்க்க போனால் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படாமை ஏன் என்ற கேள்வி எங்களுக்குள் எழுந்திருக்கின்றது. அந்த பணத்தினை என்ன செய்ய போகின்றீர்கள்? தயவு செய்து கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரதேச செயலாளர் அவர்களே, உங்களுக்கு கீழ் இயங்கும் கிராம சேவகர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்தில்? மீண்டும் மீண்டுமாக எழுகின்ற ஒரு கேள்வி, இன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பணம் போய் சேராமை குறித்து மிகப்பெரிய ஒரு விமர்சனம் எழுந்திருக்கின்றது. அதே போன்று அண்மை நாட்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்று கூறி ஒரு குடும்பத்துக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தாயும் மகளும் பியூட்டி பார்லருக்கு சென்று தங்களை அழகுபடுத்திய ஒரு செய்தியும் முகம் சுளிக்கும் வைக்கும் அளவில் வெளியாகியிருந்தது. இந்த தரவுகள் எவ்வாறு சேகரிக்கப்படுகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்திருக்கின்றது. தயவு செய்து நீங்கள் நேரடியாக கள விஜயத்தினை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட மக்களையும் சம்பந்தப்பட்ட கிராமத்தினையும் சென்று பார்வையிட்டு உடனடியாக உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் இந்த இடத்தில் வேண்டுகின்றோம். நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள்,
தெரிவிப்பது நாமாயினும் தீர்மானித்து அதிகாரப்பூர்வமாக முடிவெடுப்பது நீங்கள் என்பதற்காகவே இந்த காணொளியை நாங்கள் ஒளிப்பதிவு செய்கின்றோம். தயவு செய்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய நன்மதிப்பை நீங்கள் மக்களிடமிருந்து இழந்துவிடக்கூடாது. மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காப்பது ஏன் இவ்வாறான பிரச்சனைகளை என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் வாக்குகள் பெறுவதற்காகவா நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லது மக்களின் சேவைக்காகவா இருக்கிறீர்கள் என்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. சம்பந்தப்பட்ட இந்த பேச்சாலை பகுதியில் இருக்கின்ற பாவிக்கப்பட்டான் கட்டி குடியிருப்பு மக்களை உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று எங்களுடைய மாவட்ட அதிபர் பிரதேச செயலாளர்கள் கவனம் செலுத்தி இந்த கிராம சேவகர் என்ன செய்து வருகிறார் என்பதனையும் அவதானித்து அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்கும்படியாக இந்த காணொளியை ஒளிப்பதிவு செய்கின்றோம். தெரிவிப்பது நாங்கள், தீர்மானித்து பொறுப்பெடுப்பது நீங்கள். விழிப்புடன் காத்திருக்கின்றோம் இந்த தீர்வுக்காக. நன்றி, வணக்கம்.